السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم وبه نستعين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. اللهم ينفعنا بما علمتنا وعلمنا بما ينفعنا وربنا زدنا علما. اللهم تقبل منا صيامنا وقيامنا وصالح أعمالنا وربنا زدنا علما. الحمد لله. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ஒரு மாபெரும் அருள் கொடை, மிகப்பெரிய ஒரு நிஅமத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு புனிதமான ஒரு மாதத்தை முடித்து அதில் நம் பாவத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து சொர்க்கத்தை வாக்களித்திருப்பான் என்ற நம்பிக்கையோடு அந்த மாதத்திலிருந்து வெளியே வந்து ஷவ்வாலோட மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு வகுப்புகளில் ஆரம்பிக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ஒரு அருள்கொடை நம்மை இப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸ்க்கு வர வைத்தது. காரணம் என்ன அப்படின்னாக்க, உலகத்தோட நடப்பை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரமதான் வரும், மக்களெல்லாம் குர்ஆனும் தொழுவையும் இபாதத்தும் இருப்பாங்க. பெருநாள் வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொடர்புகள் குறைஞ்சி முற்றிலும் ஆஃப். எப்படி ரமதானுக்கு முன்னாடி இருந்தோமோ அதே மாதிரி திரும்பக்கூடிய நிலைமையை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அப்படி வைக்காமல் மீண்டும் மீண்டும் அவன் பக்கம் திரும்ப வேண்டும், அவனை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மை இந்த இடத்தில் ஒன்று சேர்த்திருக்கிறான். இது ஏதோ சாதாரண விஷயம் அல்ல. ஏதோ நம் திறமையாலேயோ இங்கே வந்தது கிடையாது. எதுவுமே நம் திறமையாலேயோ நம் அறிவாற்றலையாலோ நடக்க போகிறது கிடையாது. எல்லாமே அல்லாஹ்வோட ரஹமத், அல்லாஹ்வோட கருணை, அல்லாஹ்வோட அந்த முஹப்பத் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த மாதிரி வகுப்புகளில் தொடர்ந்து நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். ஆம், ரமதானில் நாம் செய்த இபாதத்துகள் மாதிரி இப்போ நம்மால் செய்ய முடியாது என்பது நிதர்சனம். ரமதானில் குர்ஆன் ஓதி இருப்போம். ரமதானில் குர்ஆன் ஓதுன மாதிரி ஷவ்வால்லையோ மற்ற மாதத்திலையோ நம்மளால் ஓத முடியவில்லை. ரமதானில் தொழுத மாதிரி மற்ற மாதத்தில் தொழுவ முடியவில்லை. ரமதானில் நோன்பு வைத்த மாதிரி மற்ற மாதத்தில் நம்மளால் நோன்பு வைக்க முடியவில்லை. நாம் இதெல்லாம் யதார்த்தம், நிதர்சனம். ஏன்னா இது ரமதான் இல்லையே. அதே நேரத்தில் ரமதான் முடிஞ்ச உடனே டோட்டலாக எனக்கும் இந்த மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் போனாக்கத்தான் அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். மற்றபடி என்னோடய அமல்கள் குறைஞ்சிது அப்படின்னாக்கா அமல்கள் குறையதான் செய்யும். ரமதானில் தராவி தொழுதோம், இப்போ தராவி தொழுகிறோமா? ரமதானில் ஜமாத்தோட இரவு தொழுகை எல்லாமே தொழுகிறோம், இப்போ தொழ முடியுமா? அது ஒவ்வொரு நேரத்தை பொறுத்த வரைக்கும், ஒவ்வொரு காலத்தை பொறுத்த வரைக்கும் மாறும். ஆனாலும் நம்ம அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறோம், ரமதானில் நாம் செய்த இபாதத்துக்களை அல்லாஹ் கபூல் செய்து பாக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அது ஷவ்வால் மாதம் மற்ற இன்னும் இருக்கக்கூடிய நாட்களில் நம்மளால் முடிந்த அளவுக்கு இபாதத் செய்யறதுக்கான அந்த சக்தியையும் அந்த ஷைத்தான்கிட்ட இருந்து பாதுகாவலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தர வேண்டும். அடுத்த ரமதானை நல்ல உடல் ஆரோக்கியத்தோடையும் இன்னும் அதிகமான ஒரு ஈமானோடையும் இஸ்திகாமத்தோடையும் அடைய வைக்கிறதுக்கான பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தர வேண்டும். அதுக்கு முன்பு நம்மில் யாருக்காவது ஏதோ ஒன்று நடந்து விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கருணை காமித்து பாக்கி எஞ்சி இருக்கக்கூடியவர்கள் மீதும் கருணை காமித்து அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் நம்மளோட பிரயாணத்தை தொடர இருக்கிறோம். ஃபஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். உங்கள் ரப்பை யகீன் வர வரைக்கும் நீங்கள் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். யகீன் என்றால் மரணம் வர வரைக்கும் நமக்கு வேறு வழியே கிடையாது, அல்லாஹ்வை வணங்கி தான் ஆக வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம தொடர்ந்து கிதாபு தௌஹீதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 பாடங்கள் நாம் நோன்புக்கு முன்னாடி பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி 6வது பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். கிதாபு தௌஹீத் அனைவருக்கும் பழக்கமான தெரிஞ்ச ஒரு புத்தகம், முக்கியமான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் குர்ஆனோட வசனமும் ஹதீஸோட வார்த்தைகளை தவிர வேறு ஒன்றும் பார்க்க முடியாது.
யாரோட சொந்த கருத்து கிடையாது. அதுதான் அசல். அல்லாஹ் ரசூலை நான் பின்பற்றுறேன், இந்த மார்க்கத்தை நான் பின்பற்றுறேன் என்றால் அல்லாஹோட வார்த்தையும் ரசூலோட வார்த்தையுமே நம்மளுக்கு போதுமானது. வேறு யாரோட வார்த்தையும் நமக்கு தேவையில்லை. அவங்க வார்த்தையே பின்பற்றுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இந்த புத்தகத்தை முழுசாக நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்க அதுதான் இருக்கும். அதான் இந்த புத்தகத்தோட ஒரு சிறப்பு அம்சம். இன்றைக்கி நான் பார்க்க வேண்டியது தஃப்சீர தௌஹீத். தஃப்சீர தௌஹீத் வ ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ். தௌஹீதோட தஃப்சீர். தௌஹீத் தௌஹீத் தௌஹீதுன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். தௌஹீதுனா என்ன, அதோட விளக்கம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாடங்கள்லாம் தலைப்பு எப்படி இருந்துச்சுனாக்க, தௌஹீதோட முக்கியத்துவம், தௌஹீதை ஒருத்தர் பின்பற்றினால் என்ன நன்மைகள், ஷிர்க்கிலிருந்து எச்சரிக்கை, தௌஹீதை நோக்கி செய்யும் அழைப்பு பணிகள், இந்த மாதிரி தலைப்புகளை நம்ம பார்த்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க, எந்த தௌஹீதை பற்றி நாம் இதுக்கு முன்னாடி பேசி கொண்டு இருந்தோமோ அந்த தௌஹீதுனா என்ன, தௌஹீதோட விளக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த பாடத்தில் நம்ம பார்க்க இருக்கோம். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 குர்ஆன் வசனங்களை இந்த ஆசிரியர் முன்னாடி வைத்து 4 வசனத்துக்கு அப்புறம் ஒரு ஹதீஸையும் மேற்கொண்டு காமித்திருக்கிறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தௌஹீதோட எக்ஸ்பிளனேஷன், தௌஹீதோட தஃப்சீருக்கு இந்த 4 வசனங்கள் மட்டும்தானாக்கா அப்படி கிடையாது. குர்ஆனே தௌஹீது தான். நம்ம என்ன சொல்கிறோம், சூரத்துல் இஹ்லாஸ் ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. சூரத்துல் இஹ்லாஸ் தான் இது குல் ஹுவல்லாஹு அஹத். சூரத்துல் இஹ்லாஸ் சுலுசுல் குர்ஆன். குர்ஆனோட 3 பகுதியில் ஒரு பகுதி. இந்த குர்ஆனை நம்ம 3ஆக பிரித்தோம் என்றால் 3 பகுதியில் ஒரு பகுதி என்னது, குல் ஹுவல்லாஹு அஹத். சாதாரண ஒரு சூறா, வீட்டில் இருக்க சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரிகிற சூறா குர்ஆனில் 3ல் ஒரு பகுதி. அதனால தான் யார் இந்த சூறாவை ஒரு நாளைக்கு 10 முறை ஓதுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை இருக்குன்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொர்க்கத்தில் ஒரு மாளிகை வேணும் என்றால் 10 தடவை சொன்னால் போதும். குல் ஹுவல்லாஹு அஹத் 10 தடவை. ஆனால் எத்தனை பேருக்கு அல்லாஹ் நசீபாக்குறான், அதான கேள்வி. நாம் ஆசைப்படுறது விஷயம் அல்ல, அல்லாஹ் ஆசைப்பட வேண்டும். சாதாரண குல் ஹுவல்லாஹு அஹத் தானே சொல்ல முடியுதா நம்மளால்? நம்ம ஒவ்வொருத்தரும் பரிசீலனை பண்ணிக்கணும். அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன அமல்களை கொண்டு பெரிய பெரிய சொர்க்கத்தில் பெரிய பெரிய நியாமத்துகளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தொடர்ந்து தர வேண்டும். இப்போ சுலுசுல் குர்ஆன் அந்த சூறாவில் என்ன இருக்குது, முழுக்க முழுக்க அல்லாஹ் பற்றியான விஷயங்கள். குஃபார்கள் யார் அந்த அல்லாஹ் அன்று கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. உடனே இந்த சூறா இறக்கப்படுது. நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் யார் என்று. குல் ஹுவல்லாஹு அஹத். ஏன் இப்படி 3ஆக பிரிக்கிறாங்க? உதாரணத்துக்கு குர்ஆனை நாம் முழுக்க நம்ம எடுத்தோம் என்றால் அதில் 1வது தௌஹீத் இருக்கும், அல்லாஹ்வை பற்றியான செய்திகள். 2வது நுபுவத், நபிமார்கள் பற்றியான செய்திகள். 3வது ஆகிரத். இதுதான் அடிப்படை. நம்மளோட தாவாவோட ஃபோக்கஸும் இப்படி தான் இருக்க வேண்டும். 1வது தௌஹீத், 2வது நுபுவத், 3வது ஆகிரத். 3 ஆயிடுச்சா? இதை தவிர்த்து குர்ஆனில் வேறு ஏதாவது இருக்குமா? வேற ஒன்றும் கிடையாது. எல்லாமே இதை சம்பந்தப்பட்டது தான் இருக்கும். எனவே தான் தௌஹீதுங்கிறது குர்ஆனில் ஒரு பக்கம், 3ல் 1. அதனால தான் இந்த சூறாக்கு பேரே இஹ்லாஸ், சூரத்துல் இஹ்லாஸ். இப்போ நம்ம திருப்பி நம்ம தலைப்புக்கு வந்தோம் என்றால், இந்த தௌஹீதோட தஃப்சீர். தஃப்சீர் என்றால் விளக்கம், அர்த்தம் கிடையாது. அர்த்தம்னா என்னது? மானா தௌஹீத். தௌஹீதோட அர்த்தம் என்ன? ஏகத்துவம். சரி, ஏகத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்குறோம். ஏகத்துவம்னா என்ன? அதுதான் தஃப்சீர். இப்போ அதுக்கு முதல் ஆயத்தை வகௌலில்லாஹி தஆலா உலாயிக அல்லதீன யதுஊன யப்தகூன இலா ரப்பிஹிமுல் வஸீலத அய்யுஹும் அக்ரப். முதல் வசனம் இந்த தௌஹீதோட தஃப்சீரில் இமாம் அவர்கள் கொண்டு வந்த முதல் வசனம் உலாயிக அல்லதீன யதுஊன். உலாய்க்கனா அவர்கள். யாரை இங்கே குறிப்பிடுது அப்படின்னாக்க, மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்க, இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் இந்த ஆயத்தில் அந்த குஃபார்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, மலக்குமார்களையும் ஜின்னுகளையும் வணங்குறாங்க. அல்லாஹ்வை தவிர்த்து
மலக்குமார்களையும் ஜின்னுகளையும் வணங்கினாங்க. அது அவங்களோட அந்த வணக்கம் தவறானது, பிழையானது என்று சொல்கிறதுக்காக இந்த குர்ஆன் வசனம் இறங்கப்பட்டது. உலாய்க்கல்லதீனாக்க அந்த ஜின்னையும் அந்த மலக்குமார்கள் யாரை அந்த குஃபார்கள் வணங்கி கொண்டிருந்தார்களோ, முஷ்ரிக்கீன் வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஜின்னுகளும் அந்த மலக்குமார்களும் உலாய்க்கல்லதீன யதுஊன யப்தகூன இலா ரப்பிஹிம், அவர்களுக்கே அல்லாஹ்விடம் தேவை இருக்குது. அவர்களே அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். யார்? அந்த ஜின்னுகளும் அந்த மலக்குமார்களும். அவர்களுக்கே அல்லாஹ் தேவையுள்ளவனாக இருக்கிறான். அப்படி இருக்கிறப்ப முஷ்ரிக்கீன்களே, நீங்கள் எப்படி அவர்களை போய் வணங்குவீங்க? அவர்களே அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ள முடியாது. அல்லாஹ்விடம்தான் கையேந்த வேண்டும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் முஷ்ரிக்கீன்கள் எப்படி நீங்கள் அவர்களிடம் நீங்கள் கையேந்துவீர்கள்? அவங்களே ஏதாவது ஒரு ட்ராக் தேடிட்டு இருக்காங்க. அல் வசீலா என்றால் ஏதோ ஒரு வகை தேர்ந்தெடுத்து அல்லாஹ்விடம் நெருக்கத்தை பெற வேண்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் அவங்களே இருக்கிறாங்க. அல்லாஹ்வோட நெருக்கத்தை நான் எப்படியாவது பெற வேண்டும், இதை செஞ்சு பெறுவதா அதை செஞ்சு பெறுவதா என்று அந்த மலக்குமார்களும் அந்த ஜின்னுகளும் இருக்கக்கூடிய நிலைமையில் மனிதர்களாக இருக்கக்கூடிய அந்த முஷ்ரிக்கீன்கள் நீங்கள் எப்படி இந்த ஜின்னையும் இந்த மலக்குமார்களையும் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள்? அப்புறம் தௌஹீதோட விளக்கம் என்ன? இந்த ஜின்னை வணங்குறதை விட்டும் இந்த மலக்குகளை வணங்குறதை விட்டும் வெளியே வந்து அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அடுத்து அதே போல் தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மனிதர்களை வணங்குறாங்க, அவுலியாக்களை வணங்குறார்கள். இதெல்லாம் இதில் வரும். அவுலியாக்களே தேவையுள்ளவராக இருக்கிறாங்க. அல்லாஹ்வோட ரஹ்மத் வேண்டும் என்று நம்ம என்ன சொல்கிறோம்? ஒருத்தவங்க மூத்தா போனால் ரஹீமஹுல்லான்னு சொல்கிறோம், அல்லாஹ் அவர் மீது இறக்கப்பட வேண்டும். ஒருத்தர் மரணித்தில் என்ன சொல்கிறோம்? அல்லாஹ் அவருக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கட்டும், அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கட்டும். நாம் அல்லாஹ்விடம் துவா கேட்குறோம். அப்படி இருக்கிறப்ப நாம் எப்படி அந்த இறந்து போனவர்கிட்ட போய் எனக்கு சொர்க்கத்தை கொடுங்க, எனக்கு மன்னிப்பை கொடுங்க அப்படின்னு கேட்க முடியும்? இதுதான் ஷிர்க். இறந்து போனவரிடம் கையேந்துவதோ, கல்லோ மண்ணோ கையேந்துவதோ, அல்ல ஜின்னுகள்கிட்ட போய் கையேந்துவதோ, இது முற்றிலும் ஷிர்க்கான ஒரு விஷயம். அதே நேரத்தில் சிலர் நாங்கள் இறந்து போனவங்கள்ட்ட கையேந்தலை, ஆனால் இறந்து போனவர்களோட அதக்க ஸ்தலம் இருக்கு இல்லையா, அங்கே போய் நாங்கள் அல்லாஹ்விடம் கையேந்துறோம், அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். அங்கே போய் அல்லாஹ்விடம் கையேந்தினால் அது ஷிர்க் கிடையாது. அங்கே போய் தர்காலை போய் அல்லாஹ்விடம் கையேந்தினால் அதை ஷிர்க் என்று சொல்ல முடியாது. ஷிர்க்குன்னு எப்போ சொல்ல முடியும்? இறந்து போனவரிடம் டைரெக்டாக கையேந்தினால்தான். சரி, அங்கே போய் எதுக்கு கையேந்தணும்? அல்லாஹ் ஏதாவது சிறப்பு கொடுத்துருக்குறானா? அந்த மாதிரி அதக்கஸ்தானத்துக்கு எதுக்கு அல்லாஹ் போக சொல்கிறான்? பொதுவாக அதக்கஸ்தானம்ட்டு ஒன்றும் கிடையாது. கபிரிஸ்தான், முஸ்லீம்களோட கபிரிஸ்தான், அவ்வளோதான். மற்றபடி ஸ்பெஷலாக இவருக்கு வந்து ஒரு அதக்கஸ்தானம், இவருக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இஸ்லாத்தை எங்கே உமர் ரதியல்லாஹு இருக்கா, ஃபாத்திமா ரதியல்லாஹு இருக்கா, இல்லை மற்ற ஏதாவது ஒரு சஹாபாக்களுக்கு இருக்கா? எல்லாமே பக்கி. அதான் அதக்கஸ்தானம், அதான் கபிரிஸ்தான். அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குறது என்னது? பிதாத். மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம், அது பிதாத். அதனால தான் அதை முற்றிலும் தடுக்கிறதுக்கான காரணம் என்ன? தர்காவுக்கு போகிறதை முற்றிலும் தடுக்கிறதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னவென்றால், மார்க்கம் தெரிந்தவர்கள் உதாரணத்துக்கு அங்கே போய் நாங்கள் அல்லாஹ்விடம்தான் கையேந்துறோம், இவர்கிட்ட கையேந்தலன்ட்டு சொல்லலாம். ஆனால் அதை பார்க்கக்கூடிய பாமர மக்களுக்கு எப்படி தெரியும்? இவரே ஹஸ்ரத்தே அங்கே போய் கையேந்துறாரு, அப்புறம் நான் ஏந்துறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்ட்டு மக்களுக்கு மைண்ட் செட் ஆகுது. அதனால தான் இன்றைக்கும் பார்க்குறோம், எத்தனை தர்காவுக்கு போனாலும் பள்ளிவாசலில் இல்லாத அந்த குஷு என்ன இறையச்சம், கண்ணீர் தர்கா வாசலில் வருது பொதுமக்களுக்கு. ஒரு முறை பார்த்தேன், ஒரு பெண் அந்த தர்காவோட முன்னாடி நின்றுக்கிட்டு தேம்பி அழுகுறாங்க.
தேம்பி 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 அழுகுறாங்க. அந்த தேம்பி தேம்பி அழுகுறத கொஞ்சம் கிப்லா பக்கம் திரும்பி அல்லாவிடம் கேட்டிருந்தால் எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் முஸ்தான். அடுத்த ஒரு ஆயத்து, 2வது ஆயத்தாக இங்கே கொண்டு வந்தது வைத் கால இப்ராஹிம் உலி அபீஹி வ கௌமிஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையிடமும் தன் கூட்டத்தார்களிடமும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அனைவருக்கும் தெரியும். அபுல் அன்பியா, தௌஹீதை நிலைநாட்டினவர், புரட்சியாளர், தௌஹீதுக்காக உயிரையே கொடுக்க துணிந்தவர். அவர் மட்டுமல்லாமல் அவர் குடும்பம், அவங்க பண்ண தியாகத்தினால தான் இன்றைக்கும் ஹஜ்ஜோட அமல்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஹஜ்ஜோட அமல்கள் முழுக்க முழுக்க இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட குடும்பத்தார்களோட தியாகம் தான். அவங்களோட தியாகத்தை நினைவூட்டுறது தான் இன்றைக்கி ஹஜ்ஜோட அமல்கள். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லா என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணாங்க நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அது பெரிய டீட்டெயிலாக போக வேண்டாம். இந்த இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, தன் தந்தையை தன் மக்களை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, இன்னனி பராஉம் மிம்மா தஅபுதூன், நீங்கள் வணங்கக்கூடியதிலிருந்து, பரா என்றால் நான் வெறுத்து ஒதுங்கிவிட்டேன். கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்தார்கள், சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட தந்தையும் அவங்களோட மக்களும். அந்த மக்களை பார்த்தும் தந்தை பார்த்தும் சொல்கிறார்கள். இது எப்போ சொல்கிறாங்க, தாவத்தெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க, தந்தையிடம் ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க. என் அருமை தந்தையே, சூரத்துல் மரியம்லெல்லாம் நம்ம பார்த்தா தெரியும், எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. என்ன சொல்லிட்டாங்க, உன்னை அடித்தே கொள்வோம் என்று சொல்கிறாங்க, தந்தை உட்பட. அந்த ஸ்டேஜில் சொல்லிட்டாங்க, நீங்கள் வணங்கக்கூடியதிலிருந்து நான் விடைபெறுகிறேன், நான் வெறுத்து ஒதுங்குகிறேன். இப்போ தௌஹீதோட தஃப்சீர் என்ன, அல்லாவை மட்டும் வணங்கினால் பத்தாது, அல்லாவை தவிர்த்து வணங்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வெறுக்க வேண்டும், வெறுத்து ஒதுங்க வேண்டும். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கி கொண்டிருக்கிறாங்களே, அவுலியாக்களை வணங்கி கொண்டிருக்கிறார்களே, நபிமார்களை வணங்கி கொண்டிருக்கிறார்களே, இவர்களெல்லாம் வெறுத்து ஒதுங்க வேண்டுமா இவர்கள்ட்ட இருந்து? அப்படி கிடையாது, அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. யார் தன்னை ஒருவர் வணங்குகிறார் என்பதை அறிந்து கொண்டு திருப்தி அடைகிறாரோ அவர்தான் இங்கே விஷயம், அவர்தான் தாகூத். நபிமார்கள் யாரும் திருப்தி அடையவில்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒருபோதும் திருப்தி அடையவில்லை. இந்த கிறிஸ்துவர்கள் அவர்களை வணங்குறத ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒருபோதும் திருப்தி அடையவில்லை. எந்த ஒரு அவுலியாவும் திருப்தி அடைய மாட்டார்கள் தங்களை வணங்குறது. ஸோ இவர்கள்லாம் இந்த லிஸ்ட்டில் வர மாட்டாங்க. மற்றபடி வேறு யாரெல்லாம் இன்றைக்கி எத்தனையோ மனிதர்களை வணங்குகிறார்கள், மனிதர்கள் சொல்கிறான் நான் தான் கடவுள் என்னை வணங்குங்கன்ட்டு, வெறுத்து ஒதுங்க வேண்டும் அவன்கிட்ட இருந்து. அதே போல் கல் மண் எதுக்கெல்லாம் இவர்கள் பூஜை பண்ணுறார்களோ என்னென்னமோ பண்ணுறாங்க, அது எல்லாத்தையும் வெறுக்க வேண்டும். தௌஹீதோட தஃப்சீர் 2 விஷயத்தில் நிற்கிது. ஒன்று நிராகரிப்பு, இன்னொன்று ஏற்றுக்கொள்வது. அதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வோட அடிப்படை. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்கக்கூடிய எல்லாத்தையும் நிராகரிக்கிறது. இல்லல்லாஹ் அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கொள்வது. ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூதி, என்ன அந்த ஆயத்து, லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபய்யன ருஷ்து மினல் கய் ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூதி வ யுஅமின் பில்லாஹ், யார் தாகூத்தை நிராகரித்து அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ ஃபகத், அவர்தான் அந்த உருவத்தில் உஸ்கா, அந்த உறுதியான அந்த நிலைப்பாடில் இருக்கக்கூடியவர். ஸோ நிராகரிப்பு, இன்னொன்று ஏற்றுக்கொள்வது. அதான் நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பண்ணுறாங்க. அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கொள்ள, அல்லாஹ்வை தவிர வணங்கக்கூடிய எல்லாத்தையும் நிராகரித்து விட்டார்கள். அதனால தான் இங்கே இப்ராஹிம் சொல்கிறாங்க பாருங்கள், இன்னனி பராஉம் மிம்மா தஅபுதூன், நீங்கள் வணங்குறதிலிருந்து நான் வெறுத்து ஒதுங்குகிறேன். இல்லல்லதீ ஃபதரனி ஃபஇன்னஹு சயஹ்தீன்,
என்னை படைத்த ரப்புல் ஆலமீனை தவிர பாக்கி எல்லாத்தையும் நான் நிராகரித்து வெறுத்து ஒதுங்குகிறேன். ஸோ ஒரு முஸ்லிம் என்றால், ஒரு முவஹித் என்றால் அந்த வெறுப்பு உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லாவை தவிர சாதாரண நம் தந்தையோ தாயோ ஒருத்தன் திட்டான், அவன்கிட்ட திரும்பி நம்ம பேசுவோமா? பேச மாட்டோம். ஸோ அந்த ஒரு ரோஷம் கூட அல்லாவை நிராகரித்தோ அல்லாவை அசிங்கப்படுத்துவதற்கு எதிராக வரவில்லையா நமக்கு? எப்படி எப்படி சிலைகளை ஆதரிக்க முடியும்? எப்படி அல்லாவை தவிர வணங்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கொள்ள முடியும்? எடுத்துக்கொள்ள முடியாது. சில விஷயங்கள் இருக்குது, அதை அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ண முடியாது. சில விஷயத்தில் இணக்கமாக இருக்கலாம், நல்லிணக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் அதுதான் பார்டர், அதான் பிரிக்கக்கூடியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியாத நல்லிணக்கமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாத நல்லிணக்கமா? யோசிச்சு பாருங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? எவ்வளோ நல்லிணக்க ஆஃபர் வந்துச்சு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. நாங்கள் வருஷம் முழுக்க அல்லாஹ்வை வணங்குகிறோம், நீங்கள் ஒரே ஒரு நாள் எங்களோட இந்த சிலைகளை வணங்குங்கள். ஆஃபர் நல்லா இருக்குது. நிராகரித்தார்கள். இன்னொரு ஆஃபர் என்ன? உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறோம், உங்களுக்கு பெண்களை எந்த பெண்கள்னு கை நீட்டுங்க கொடுக்குறோம், ஆனால் இது மட்டும் கூடாதுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆஃபர் நல்லா இருக்குது. ரசூல் நினச்சிருந்தால் ஓகே, கண்ட்ரோலை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம் கையில், அதுக்கப்புறம் நம்ம தௌஹீதை நிலைநாட்டுவோம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ரசூல் அப்படி பண்ணலை. எல்லாத்தையும் நிராகரித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத சமரசமா, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத நல்லிணக்கமா? இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சிருச்சு. நல்லிணக்கத்துக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை கடந்து போய் குஃப்ரான வார்த்தைகளையோ ஷிர்கான வார்த்தைகளையோ நாம் பேச முடியாது. ஹைர். அடுத்து மூன்றாவது ஆயத்தாக இங்கே கொண்டு வந்திருக்கிறது கௌலிஹி தஆலா இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாப மின் தூனில்லாஹ். அவர்கள் யார்? கிறிஸ்துவர்கள், யஹூதிகள். தஹது அஹ்பாரஹும், அஹ்பாரஹும்னாக்க அவர்களோட மத குருமார்கள், உலமாக்கள், அல் ஆலிம். ருஹ்பானுஹும், ருஹ்பானுஹும் அப்படின்னாக்க இபாதத் செய்யக்கூடியவர்கள், ஆபிதுகள், வணக்கஸ்தாலிகள். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ் இந்த குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் யார்? அந்த யஹூதிகளும் நஸ்ரானிகளும் அவர்களோட மத குருமார்களை கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். இந்த வார்த்தையை பாருங்கள் இங்கே, அர்பாபம் மின் தூனில்லாஹ், அல்லாவை தவிர்த்து அவர்களை கடவுளாக்கி கொண்டார்கள். அப்போ ஒரு சஹாபி சொன்னாங்க, கிறிஸ்துவத்திலிருந்து வந்த சஹாபி, நாங்கள் ஒன்றும் எங்களோட மத குருமார்களை வணங்கவில்லையே, நாங்கள் ஒன்றும் எங்கள் மத குருமார்களை வணங்கவில்லையே ரசூலுல்லாஹ், ஏன் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான்? இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அவர்கள் யார்? மத குருமார். அல்லாஹ் எதை ஹலாலாக்குனானோ உங்களோட மத குருமார்கள் ஹராமாக்குனா நீங்கள் ஹராமாக்குனீங்களா? ஆமாம், ஹராமாக்கணும். அல்லாஹ் எதை ஹராமாக்குனானோ உங்களோட மத குருமார்கள் அதை ஹலாலாக்குறப்ப நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? ஏற்றுக்கொண்டோம். அதுதான் அல்லாவை தவிர வேற ஒரு கடவுளை வணங்குறது. இதில் என்ன தெரிய வருது? இது என்ன சொல்ல வருது? அஷ்ஷிர்கு ஃபி த்ஆ, கட்டுப்படுதலில் ஏற்படக்கூடிய ஷிர்க். அதுவும் அல்லாஹ் எப்படி சொல்லிட்டான்? அல்லாவை தவிர்த்து மற்றதை வணங்குறது என்று சொல்லுகிறான். எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி சில பேருக்கு கோபம் வந்துடும், நீங்கள் நான் தர்காவில் போய் வணங்குறீங்க அப்படின்னு சொன்னால், நாங்களாம் வணங்கலை தர்காவில் போய் அப்படிம்பாங்க. யாராவது ஒரு ஆலிமோட பேச்சை கேட்டுட்டு ஹராமை ஹலாலாக்கிறதோ ஹலாலை ஹராமாக்கிறதோ, நீங்களாம் ஆலிம்களை வணங்குறீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் எங்கள் ஆலிமை வணங்குகிறோம், நாங்கள் அல்லாவை தானே வணங்குகிறோம். ஸோ வணக்கம்னாக்கவே என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய விளைவு தான் இதுக்கு. வணக்கம்னா என்ன? வெறும் பள்ளிவாசலில் போய் தொழுவது தான் வணக்கமா? அல்லது அல்லாஹ்க்கு சஜிதா பண்ணுறது மட்டும்தான் வணக்கமா? இது மட்டும்தான் வணக்கமா? இல்லை. வணக்கங்கிறது ஒரு ப்ராட் டெஃபனிஷன். கட்டுப்படுதலும் வணக்கத்தில் வரும். கட்டுப்படுதல், நான் யார் கட்டுப்படுகிறேன்? ஹலால் ஹராம், இது உரிமை யாருக்கு இருக்குது?
அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி ஒருத்தர் வந்து வட்டியெலாம் ஹலால் ஆகிடுச்சிங்க, அது வேற ஒரு பேர் வச்சுக்கிறான்னு ஒருத்தர் சொல்கிறார், ஒரு ஃபத்வா கொடுக்குறாருன்னா அதை கேட்டு நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவர் அந்த ஆலிம் சாஹிப் வழங்குற மாதிரி தான். அல்லது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை ஒருத்தர் கொண்டு வந்தாருன்னா அந்த ஆட்சியாளர் வழங்குற மாதிரி தான். ஹலாம் ஹரால் ஏற்றக்கூடிய அதிகாரம் சொல்லக்கூடிய இன்னில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது. அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாருக்கும் இல்லை. நம்மளோட கடமை என்ன? அல்லாஹ் ஏற்றிருக்க அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். நம் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், பொது வாழ்க்கையாக இருக்கட்டும், அவர்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும். இதில் மாற்றம் செய்தோம் என்றால், அந்த மாற்றம் செய்து அதை ஏற்றுக்கொண்டோம் என்றால் அதுதான் பெரிய முசீபத்தான ஒரு விஷயம். பள்ளிவாசல் அல்லாஹ்வை வழங்கி கொண்டு மற்ற சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொள்கிறேன், இது என்னது? ஷிர்க்கும் குஃபுரும் மிக்ஸ் ஆகி குழம்பி நார்மலைஸ் ஆகிறது. ஏன்னா ஷைத்தான் இருக்கான் பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தவருக்கும் பல ரூபத்தில் வருவான். சிலருக்கு அவுளியா அந்த மாதிரி வருவான். சிலருக்கு இந்த ஹராம் ஹலால்லாம் பேணாமல் எப்படிலாம் மார்க்கத்தை வளைச்சி அது இந்த மாதிரி பின்பற்றுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது குறிப்பாக ஃபித்னா இந்த மாதிரி ஆஹிர் ஜமான் ஃபித்னாவோட காலங்களில் யாரோ வராங்க. நேற்று வரைக்கும் எதை நாம் ஹராமுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ இன்றைக்கி அதை ஹலாலுங்கிறாங்க. நேற்று வரைக்கும் எது குஃபுர் ஷிர்க் என்று நினைத்து கொண்டு நம் முன்னவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்களோ இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இணக்கத்தோடு வாழலாம். நேற்று வரைக்கும் யகூதிகளையும் நஸ்ரானிகளையும் நம்மளோட எதிரி அல்லது அவர்களோட மார்க்கம் தவறான மார்க்கம் என்று நேற்று வரைக்கும் நம் முன்னவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி அது அப்ராஹமிக் ரிலீஜன், புதுசாக ஒரு ரிலீஜன் வந்திருக்கு. எப்படி அக்பர் தீன் இலாஹின்னு ஆரம்பித்தார். ஹிந்துவிலேருந்து கொஞ்சம், முஸ்லீம்லேருந்து கொஞ்சம், கிறிஸ்துவர்லேருந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டு அவர் ஒரு தஸ்தூர், அவர் ஒரு சட்டத்திட்டத்தை கொடுத்தார். கேட்டால் இது வந்து தீன் இலாஹி, அதனால தான் ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கெல்லாம் அக்பர் நல்லா பிடிக்கும். அதே போல் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, யகூதிகள் நஸ்ரானிகள் இஸ்லாமியர்கள் இவர்களெல்லாம் ஒரு வீட்டு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அப்ராஹமிக் ரிலீஜன், நம்ம எல்லாமே இப்ராஹிமோட மார்க்கத்தில் இருக்கிறோம். எனவே இதுலேயும் நல்ல கருத்து இருக்குது, அதையும் நல்ல கருத்து இருக்குது, இதுலேயும் நல்ல கருத்து இருக்குது, சேர்ந்து அப்ராஹமிக் ஸ்கிரிப்சர்ஸ். ரொம்ப மோசமான ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் முஸ்தஆன். இதான் இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாப மின் தூனில்லாஹ். அவர்களோட மத குருமார்களையும் மத போதகர்களையும் மதத்தை ஸ்ட்ராங்காக பின்பற்றக்கூடியவர்களையும் அல்லாஹ்வை தவிர கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்து நான்காவது ஒரு ஆயத்து, வகௌலி தஆலா வ மினன் நாஸி மன் யத்தஹிது மின் தூனில்லாஹி அன்தாதன் யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். அஷ்ஷிர்க் ஃபில் முஹப்பா, நேசம் கொள்வதில் ஏற்படக்கூடிய ஷிர்க். அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான், மனிதர்களில் சிலர் இருக்கிறாங்களாம், அவர்கள் அல்லாஹ்வை தவிர்த்து வணங்கக்கூடிய மற்ற விஷயங்களை அல்லாஹ்வை முஹப்பத் செய்கிற மாதிரி, அல்லாஹ்வை நேசம் கொள்கிற மாதிரி மற்ற கடவுள்களையும் அல்லது மற்ற வணங்கக்கூடியவர்களையும் நேசம் செய்வார்கள். அதுவும் ஷிர்க். அல்லாஹ்வை மாதிரி வேற யார் நேசம் செய்தாலும் அது ஷிர்க். அல்லாஹ் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மற்றவர்கள் எல்லாம், அதுக்கப்புறம் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தான் ஃபஸ்ட்டு நேசம் கொள்வது. அல்லாஹ்வை போல் வேற யாரை நேசம் கொண்டாலும் அதுக்கு பேர் ஷிர்க். இப்போ இது வாயால் சொல்லிடலாம், இல்லை நான் அல்லாஹ்வை தான் ஃபஸ்ட்டு நேசம் கொள்கிறேன், அப்புறம் தான் மற்றவங்க. ஆனால் செயலில் பார்த்தோம்னாக்க பல பேர்த்துக்கு இதில் பிரச்சனை. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மார்க்கத்தை சொல்கிறோம், ஹராம் ஹலால் இருக்கா. மற்றவர்களுக்காக
அல்லாஹ் கொடுத்த சட்டத்திலிருந்து மாற்றினோம்னா, ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், என்னால் லஹூர் தொழுவ முடியாது, நான் கலாவாக தொழுதுக்கிறேன் அல்லது தொழிலை விட்டுட்டேன். இப்போ இங்கே என்ன பண்ணிட்டோம், நாவால் சொல்லிக்கிட்டோம் அல்லாவை நேசிக்கிறோன்ட்டு. ஆனால் ஒருத்தரை நேசிக்கிறோம் என்றால் அவரை பின்பற்ற வேண்டும், அவர் சொல்கிறதை செய்ய வேண்டும். இப்போ என்ன ஆயிடுச்சு, அல்லாஹ் மாதிரி இவரை நேசிக்கலைனாலும் இவரோட விஷயங்களை நான் உள்வாங்கி கொண்டேன். இப்போ நேசம், அசல் நேசம் எங்கே போச்சு, நாவலவல் தான் இருக்குது. அல்லாவை நேசிக்கிறோம் என்றால் அல்லாஹ் தானே என் கண்ணுக்கு முதல்ல தெரியணும், அல்லாஹ் சொல்கிறது தான் எனக்கு வேத வாக்காக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தில் பண்ணலாம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் மார்க்கத்தையே நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் இவருக்காக, அல்லது ஆச்சரிக்கிறதுக்காக நான் மார்க்கத்தையே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியாக இருக்கிறேன், அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக, எனக்கு பதவி கிடைக்கிறதுக்காக, புகழ் கிடைக்கிறதுக்காக மார்க்கத்தையே நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகிவிட்டேன் என்று ஒரு நிலைமை வந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் வெறும் நாவில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சோதனையில், ஏன்னா இது ஒரு சோதனை, இது சோதனை சகோதரர்களே, சோதனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சோதனையிலிருந்து நம்மளை பாதுகாக்க வேண்டும். நாம் இங்கே உட்காந்து பேசுகிறது ஈஸி, உண்மையாலுமே அந்த சோதனைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் எப்படி கையாளுகிறார்கள் என்பது அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் இந்த மாதிரியான ஃபித்னாவிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். என்ன சுச்சுவேஷனில் எப்படி நம்ம பேச போகிறோம்னு நமக்கு தெரியாது. அதனால தான் அல்லாஹ்விடம் எப்பொழுதுமே அந்த இஸ்திகாமத்தை நாம் கேட்கறதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். சந்தோஷமாக இருந்தாலும் சரி இஸ்திகாமத்தோடு இருக்க வேண்டும், சோகமாக இருந்தாலும் சரி இஸ்திகாமத்தோடு இருக்க வேண்டும். சுகத்திலையும் துக்கத்திலையும் கோபத்திலையும் அந்த இஸ்திகாமத் இருந்தால் தப்பித்தோம். இல்லைனாக்கா அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தையோ அல்லது வேறு ஏதாவது குறைபாடுகள் வந்துவிட்டால் நம்மளோட ஈமானில் ஒரு நக்ஸ், ஒரு குறைவு ஏற்பட்டுவிடும். அதனால தான் கஹுப்பில்லான்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு லாஸ்ட் இந்த ஆயத்தை அல்லாஹ் எப்படி முடிக்கிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பலில்லாஹ், யார் ஈமான் கொண்டார்களோ அல்லாவை அளவுக்கு அதிகமாக நேசிப்பார்கள். இன்றைக்கி நாம் பார்க்குறோம், ஒரு பொண்ணை நேசிக்கிறதுக்காக மார்க்கத்தை விட்டவர்கள் இருக்கிறார், ஒரு பையனை நேசிக்கிறதுக்காக மார்க்கத்தை விட்ட முர்த்ததுகள் இருக்கிறார்கள், பதவி பணம் புகழ் மார்க்கத்தை விட்டவர்கள் இருக்கிறார்கள். தெரியும், நம்ம பார்க்குறோம் உதாரணம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மக்கள் பார்த்தீங்கன்னா 3 வகை. ஒருத்தர் அல்லாவை நேசிப்பார், அல்லாவை மட்டும் நேசிப்பார். ரெண்டாவது அல்லாவை தவிர்த்து பாக்கி இருக்கிறவங்களாம் நேசிப்பார்கள், அல்லாவை நேசிக்க மாட்டாங்க. மூன்றாவது அல்லாவையும் நேசிப்பார்கள், மற்றவர்களையும் நேசிப்பார்கள். இது 3ல் முதலாக சொன்னோம் இல்லையா, அல்லாவை மட்டும் நேசிப்பவர்கள் அவர்கள் தான் உண்மையான தௌஹீத்வாதிகள், உண்மையான முவஹிதுகள். அவர்களை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பலில்லாஹ். அடுத்து கடைசியாக ஒரு ஹதீஸ் இருக்குது, வஃபி ஸஹீஹ் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஹு கால் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் ஒருவர் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று யார் சொல்கிறாரோ, வக்கஃபர பிமா யுஅபது மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நிராகரிக்கிறாரோ. 2 விஷயம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை தவிர்த்து வணங்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வெறுத்து ஒதுங்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் என்ன, ஹரும மாலுஹு வதமுஹு, அவரோட அந்தந்த காசு பணங்கள் மால் பாதுகாக்கப்படும், அவரோட இரத்தமும் பாதுகாக்கப்படும். வஹிசாபுஹு அலல்லாஹ், அவரோட அந்த கூலி அல்லாஹ்விடம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இதான் இந்த ஒரு பாடத்தோட சுருக்கமான ஒரு எக்ஸ்பிளனேஷன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட ஒரு தௌஹீதை இந்த குர்ஆனில் சொல்லியிருக்கிறானோ,
முவஹிதுகளோட குணத்தை எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனில் சொல்லியிருக்கிறானோ அதே போல் நாமும் ஆக வேண்டும் என்று பிரார்த்தனையோடு இந்த வகுப்பை முடிக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா வ ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.